அவங்க நான் மன உளைச்சலுக்கு ஆளானேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்க ஒரு துன்பத்தை அனுபவித்ததாக சொல்கிறார்கள் இல்லையா? அப்போ வந்து நம்ம அவங்க பக்கம்தான் நம்ம வந்து நிற்கணும். இந்த பல கேள்விகள் வருது. மிக முக்கியமான கேள்வி, உங்களுடைய மனைவியை வந்து நீங்கள் வந்து கண்ணீர் சிந்த வச்சுட்டு நீங்கள் எந்த பெண்ணுடைய கண்ணீரை இந்த தமிழ்நாட்டில் துடைக்க போகிறீர்கள் இல்லையா? சார் எல்லா புருஷன் பொண்டாட்டிக்கும் சண்டை வரும் சார் இல்லையா? சண்டை வரலன்னா அது புருஷன் பொண்டாட்டியே இல்லை. ஓகே, ஸோ அப்போ வந்து ஏதோ 2 நாள் 4 நாள் பேசாமல் இருக்கலாம், 2 வாரம் 4 வாரம் பேசாமல் இருக்கலாம், 3 மாதம் 6 மாதம் கூட பேசாமல் இருக்கலாம். பிறகு பேசிப்பாங்க. ஏன் அந்த பேசாமல் இருக்கிறதுல வந்து நீ எனக்கு அநியாயம் பண்ணிட்ட அப்படின்னு அந்த பெண்ணோ அல்லது அந்த ஆணோ நீ எனக்கு அநியாயம் பண்ணிட்ட அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அந்த கோபத்தின் மூலமாக அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நான் பண்ணது எவ்வளோ தப்பு அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க, சமாதானமாகறாங்க, ஒன்று சேர்றாங்க. ஸோ இந்த கோபங்கள், இந்த விஷயங்கள் வந்து அந்த குடும்பத்துக்குள், அந்த உறவுக்குள் ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டுகிறது இல்லையா? ஸோ ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு தாங்க நிலைக்கும். ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு உறவு வந்து நிலைக்கவே நிலைக்காது. அது எந்த உறவாக இருக்கட்டும், அது அப்பா பிள்ளையாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும். லவ்ங்கிறதே மரியாதை தானே. ரெஸ்பெக்ட் இல்லாமல் உங்களுக்கு அன்பு வந்து வாய்ப்பே கிடையாது. மரியாதை இல்லாத இடத்தில் அன்பு பிறக்கவே பிறக்காது.